ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் நதிரா சேனல். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 நாளாக வீடியோ என்னால் போட முடியல. அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான கேக் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், இது எல்லாத்தையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்து நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ ஜலிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கேக் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாவை ரெடி பண்ணிப்போம். ஸோ இந்த கேக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக இதை வந்து செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான பொருட்கள் எதுவும் தேவையில்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு கிறிஸ்மஸ் கேக் தான் இது. அந்த மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா முட்டைக்கு பதிலாக நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 முட்டையும் நல்லா நான் இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ முட்டையை நல்லா பீட் பண்ணிக்குவோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா வந்து சர்க்கரையை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துருக்கேன். அது கூட வந்து 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கேன். ஸோ கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பைசஸ் சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 100 ml அளவுக்கு நான் வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை வந்து நான் ஒரு பேனில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா ஒரு சிரப் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கிறிஸ்மஸ் கேக் அப்படின்னாலே நிறைய ஃப்ரூட்ஸ் சேர்த்து, அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம் சேர்த்து தான் கிறிஸ்மஸ் கேக் வந்து செய்யணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட அந்த மாதிரி பொருட்கள் இல்லாத நேரத்தில் சிம்பிளாக நம்ம வீட்டில் எந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்க பொருளை வச்சு செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுகரில் இன்றைக்கி பாதாம், முந்திரி, கொஞ்சம் பச்சை திராட்சை, அது கூட டூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பேரிச்சம்பழம் இல்லை செர்ரி இந்த மாதிரி எது இருந்தாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த சுகர் சிரப்போடு சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா எக் பேட்டர், ஸோ முட்டை, சர்க்கரை இது எல்லாமே போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ முட்டையோட ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு இந்த எசன்ஸ் சேர்த்தும்போது எக்கோட ஸ்மெல் வராது. ஸோ அதுக்காக தான். முட்டை வேண்டாங்கிறவங்க கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கோங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மாவில் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைதா 1 கப், 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர் இது தான் சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக நான் பால் சேர்த்துருக்குறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பேட்டர் ரெடி ஆகிற அளவுக்கு நான் கொஞ்சமாக இந்த பால் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கிறதுனால ஸோ அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டார்க் சாக்லேட் கலரில் இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம சுகரில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் இதெல்லாம், ஸோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட நீங்கள் எந்த நட்ஸு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சிம்பிளாகவும் செய்யலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் வந்து நம்ம ஊற்றிடுவோம். ஸோ இது கீழே 2 டைம் நல்லா இந்த மாதிரி தட்டி விட்டு அதுக்கப்புறம் வைங்க. அப்போ தான் அதில் இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் வெளியே வரும். அப்போ தான் வந்து கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ மேலே கொஞ்சமாக நான் வந்து இது மூலம் கொஞ்சமாக ஒரு முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக பாதாம் இதெல்லாம் கொஞ்சம் முழுசாக சேர்த்துக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து கவுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த கேக் டின்னை வந்து வச்சுருவோம். வச்சு இட்லி பானையை வந்து மூடிடுவோம். நான் வந்து இட்லி பானையில் வந்து தண்ணியோ இல்லை உப்போ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் பானையாக தான் வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 30-35 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த கேக் வந்து ஒரு 30-35 நிமிஷம் ஓப்பன் பண்ணவே இல்லை.
நீங்கள் வந்து கேக் வைக்கும்போது அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது சரியாக வேகாது. கரெக்டாக ஒரு 35 நிமிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துருவோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வச்சுருக்க அந்த பானையோ அடி பிடிக்கவே இல்லை, எதுவுமே ஆகலை. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணாத இட்லி பாத்திரம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ இந்த கேக்லாம் ஆறுனதுக்கப்புறம் நான் இதை கட் பண்ணி காட்டுறேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஸோ கேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் சூடாக இருக்கும்போது கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து டின்னோட ஒட்டிக்கும். ஸோ இப்போ வந்து இதே பிளேட்டில் வந்து நம்ம கேக் வந்து கவுத்து போட்டோம். ஸோ இந்த மாதிரி மேலே 2 தட்டு தட்டுனீங்க அப்படின்னா அழகாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ சூப்பரான கிறிஸ்மஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேக் இது. நம்ம வீட்டில் என்னென்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சு நம்ம செய்யலாம். ஸோ கொக்கோ பவுடர் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ அது இங்கே ஸ்கிப் பண்ணிக்கலாம். முட்டைக்கு பதிலாக தயிர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும் இந்த கேக்கு. ரொம்பவே சாஃப்டாக வந்துச்சு. சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால ஸோ அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி கேக் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன். சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே வந்துருச்சு. ஸோ எந்த ஒரு பாட்டுமே வேகாமல் இல்லை, நல்லா சூப்பராக வெந்திருந்துச்சு. ஸோ சூப்பரான கிறிஸ்மஸ் கேக்கு ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே நம்ம செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இனிமேல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ அதனால் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வீட்டிலையே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மறுபடியும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். Thank you.